நம்மளுக்காக யார் டைமை கொடுத்தாங்களோ அதுதான் லவ்வே தவிர யார் பணத்தை கொடுத்தாங்களோ அது கிடையாது. யார் எவ்வளோ நேரம் ப்ரெசன்ஸை கொடுத்தாங்களோ அதுதான் ரியல் லவ்வே தவிர அப்பப்போ அவங்க ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் தேடுந்தெல்லாம் லவ் கிடையாது. இத்தனை பேரோட பழகணும், அத்தனை பேரும் மறந்துட்டு ஒரே ஒருத்தரோட பழகினதை மறக்க முடியாமல் இருக்கோம் பார்த்தீங்களா? அதுலேயும் நம்மளை மறந்துட்டவங்கள நம்ம ஒன்றும் மறக்க முடியாமலே இருக்க பாருங்க. வி ஆல்வேஸ் பீன் லைக் தட் பிகாஸ் வேற ஒருத்தர் அந்த இடத்துல நிரப்ப முடியாத ஒரு பொண்ணு என் கூட இருந்து வாழ்ந்து அடுத்த நாள்லேருந்து நான் பேசலை, அவங்க என்னை பிளாக் பண்ணிட்டாங்க, இல்லை என்னை மொத்தமாக கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது உண்மையிலேயே வலி, கொடுமையான வலி தான் இல்லைங்களா? உடனே வேறு பொண்ணாக தேடிட முடியும் சில, அது லவ்வா? இல்லை வேற ஒருத்தர் வந்து ஃபில் ஆகிட முடியுமா? முடியாது. சரி, நீங்கள் எல்லாம் லவ் விழுந்து விழுந்து பண்ணுறீங்க, கிடைக்கலன்ட்டு தான் ஏங்குறீங்க. ஆனால் கிடைச்சிட்ட பிறகு ரெண்டு பேருமே மாறி மாறி அவங்கள எவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுமோ அவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுறீங்க. இதுக்கு பேர் லவ்வா? அது கிடைக்காமலே போகும்போது தான் அவங்கள அழகாகவே நம்ம பார்த்துக்கிறோம். கிடைச்சிட்ட பிறகு அவங்கள அழகாக நம்ம பார்த்துக்க மாட்டோம். அது கிடைக்காமலே இருக்கிறது நல்லது. லவ் பிரேக்கப் இஸ் குட் ஆக்சுவலாக. என்னை கேட்டால் அந்த லவ் வாழ்ந்துன்னு இருக்கு, வாழட்டும். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், காரணம் சொல்லாமல் இருக்கிறது தான் அதுக்கு இருக்குது. ஆக்சுவலி ஃபார் சக்ஸஸ் ரீசன் டசன்ட் கவுண்ட். ஆனால் நீங்கள் ரீசன் சொல்கிற ஒருத்தனா இருந்தால் உங்களுக்கு சக்ஸஸ்ன்ற ஒரு விஷயம் வரவே வராது. நீங்கள் காரணம் சொல்கிறவராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ன்றது வராது. விஜயை காப்பாற்றுறதுக்காக போராடுறவங்கலாம் கிடையாது. இங்கே தப்பு பண்ணுறதுக்குலாம் எவனும் பயப்பு இல்லை. பண்ண தப்பை தெரிஞ்சிருமோ வெளியே மாட்டிப்போமான்றதுக்கு தான் பயந்து நினைக்கிறான். ஸோ அந்த மாதிரி நம்ம இமேஜை காப்பாற்றணும்னா ரொம்ப நேரம் நடிக்கணும், எல்லாரும் இடத்துலையும் நடிச்சிட்டு இருக்கணும். நான் இப்படி தான்டா அப்படின்னு. உனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லு, நான் அமைக்கி விட்றேன். ஆனால் நீ இன்னைக்கு ஃபுல்லாக நமக்கு சொன்னால் எனக்கு கை வலிக்கும்ல, அதுதான் உனக்கு கால் வலி போயிடும், ஆனால் எனக்கு கை வலிக்கும்ல. அந்த மாதிரி தான் பிரச்சனைகளும்மா. அவங்க பிரச்சனையை என்கிட்ட சொல்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் லேஸாக ஃபீல் பண்ணலாம், ஆனால் எனக்கு பாரமாயிடும்ல. நான் எத்தனை பேரோட பிரச்சனைமா கேட்க முடியும்? புரியுதா? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஆக மெச்சூரிட்டி லவ்னு சொன்னீங்களே, இந்த மெச்சூரிட்டி லெவலாக கிடையாது. இந்த 99.9% பொசசிவ் லவ் தான். எப்பவுமே ஒரு சந்தேக புத்தியோட, ஏதாவது ஒரு கேள்வி கணக்கிலோட, அவங்க நம்ம கண்ட்ரோல்லையே தான் அவங்க இருக்கணும், அவங்க கண்ட்ரோல்லே தான் இவங்க இருப்பாங்க. மாறி மாறி கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுலையே தான் இருப்பாங்களே தவிர தேர்ஸ் நோ நத்திங் கால் மெச்சூரிட்டி லவ். அவங்களுக்கு ஒரு பொசசிவான ஒரு லவ் தான். அது பொசசிவ் தான் ஆக்சுவலாக லவ்வே. அவங்க பொசசிவா இல்லைன்னா அது லவ் போயிடுச்சுன்னு அர்த்தம். நீ யாரு கூட போ. உதாரணத்துக்கு நீ இவ்வளோதான் ஸ்கர்ட் போட்டிருக்க, நான் கால் மேலே கால் போடலன்னா அது நடுவில் விசிபிளாக தெரியும். இன்னைக்கு உள்ள கேமராமேன்லாம் அப்படி உட்காந்தா எப்போ முன்னாடி வரலான்ட்டு இருக்கிறானுங்க. அதனால தான் நிறைய ஃபீமேல் ஆர்டிஸ்ட் கால் மேலே கால் போடுறாங்க, அது எவ்வளோ பெரிய மேடையில் இருந்தாலும். எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் சிஎம்டிஏவால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டு மனைகள் ரெடியில் மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791175755. 90s கிட்ஸோட பேரண்ட்ஸை விட 2K கிட்ஸ் பேரண்ட்ஸ் ஒன்றும் அவ்வளோ கண்டிஷன் போடுறது கிடையாது. ஆக்சுவலா இந்த வளர்ப்பு வந்து சரின்னு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா இதுதான் கரெக்ட் சந்தேகம். ஏன்னா நான் 90s கிட்ஸோட பேரண்ட்ஸ் தான் வந்து சனியனை ஏத்து விட்டு பையன் பேர் கத்தி படிக்கிறான், நமக்கு கேட்கவே மாட்டேங்குது நீ படிக்கிறது, கத்தி படிச்சாதான் மண்டையில ஏறும், அவன் பேரு 98 வாங்கியிருக்கான், நீ வெறும் 95 தான் வாங்கியிருக்க. சோ அந்த கம்பேரிசன் வந்து 90s கிட்ஸ் பேரண்ட்ஸ் தான் அதிகமா பண்ணாங்க. இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் பேரண்ட்ஸ் வந்து ஓகே ஜோவிலா ஜென்ரலா விட்டுடுறாங்க. அப்படி இருந்தும் சூசைட் ரேட் அப்ப விட இப்போதான் ஜாஸ்தியா இருக்கு. இல்ல அப்படி விட்டுறதுனாலையும் தவறுகள் ஜாஸ்தி நடக்குது. இப்போ இன்னைக்கு உள்ள வளர்ப்பு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணாத, உனக்கு ஒரு மொபைல் ஒரு டேப்லெட் வாங்கி தந்துடுற, அந்த டேபை வச்சு நீ வந்து விளையாடிட்டு இல்லை மொபைலை வச்சுட்டு இரு அப்படின்றது தான். இல்லை நான் வெளியே சாப்பிட்டு வந்துடுறேன், எனக்கு ஒரு ஜிபே இவ்வளோ பண்ண அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ் ரெடியாக ஜிபே பண்ணிடுறாங்க. அவனுக்கும் ஒரு அக்கௌண்ட்டு, அவனுக்கு ஒரு மொபைலு, அவனுக்கு என்ன வேணுமோ அவன் வெளியே சாப்பிட்டுக்கிறான்னா, வெளியே சாப்பிட்டா இப்போலாம் சந்தோஷப்படுறாங்க. முன்னாடிலாம் வீட்டுக்கு எப்போ ஒரு சாப்பிட எப்போ வருன்னு கேட்ட பேரண்ட்ஸ் நம்ம. இப்போ வெளியே சாப்பிட்டா பரவாயில்ல, அவனுக்கு வந்து நம்ம தனியாக ஆக்க தேவையில்லைன்றாங்க. ஸோ அப்போ அவன் வெளியே போய் என்னென்ன பண்ணுறான்? இன்னைக்கு வந்து மரியாதைன்னா தெரியாத மாதிரியான ஒரு 70% யங்ஸ்டர்ஸை தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஓகே, இப்போ நேற்று நடந்த சம்பவங்கள்லாம் ரொம்ப வர்ஸ்ட்டு. அப்போ பார்க்கும்போது அந்த தம்பிக்கெல்லாம் ஒரு 17-18 வயசு தான் இருக்கும். பைக்கில் அவ்வளோ ரேஷாக வந்தாங்க. வந்துட்டு அவங்க வந்து இடிச்சுட்டு ஒரு காருக்காரரை திட்டுறாங்க. ஓகே,
தடுக்க போன நம்மளையும் சேர்த்து நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் வாடா போடான்னு பேசுகிற அளவுக்கு தான் அந்த சின்ன பசங்களோட வளர்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அப்படி தான் அந்த சொசைட்டிலேருந்து தான் மாறிட்டு இருக்காங்க. நாளைக்கு வரப்போகிற ஜென்ரேஷனை நம்ம கேர் எடுக்கலைன்னா கண்டிப்பாக இங்கே மரியாதை எத்தனை கிலோன்னு கேட்குற மாதிரி ஆகிடும். கண்டிப்பாக கேர் எடுக்கணும். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து இப்போ நம்மளை ரொம்ப கண்டிஷன் போட்டாங்க, அதனால இப்போ ஃப்ரீயாக விடணும் அப்படின்னா ஃப்ரீயாக விட்டு போதைகளுக்கு அடிமை ஆகிற நிறைய யங்ஸ்டர்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே போதைகளை வந்து என்ன தான் காவல்துறை தடுத்தாலும் எப்படிலாம் இது பண்ணாலும் எப்படி கொண்டு வராங்கன்னு உங்களால் சத்தியமாக இது பண்ண முடியாது. இது பெரிய ஒரு பின்னாடி மாஃபியா கூட இருக்கட்டும். ஆனால் இங்கே எங்கே போய் ரீச் ஆகுதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸ். ஓகே, யூ கான்ட் அட்வைஸ் தம், இதை பண்ணாத இதை செய்யாத அப்படின்லாம் அட்வைஸ் பண்ண முடியாது. ஆனால் இது யார் கையில் இருக்குன்னா சத்தியமாக சொல்கிறேன், பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்கு. சார், ஆனால் பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னாங்க பசங்களை வந்து பசங்களா ட்ரீட் பண்ணாதீங்க, ஒரு டீனேஜர்ஸ்க்கு அப்புறமா பேசுங்க. டீச்சர்ஸால ஸ்டூடெண்ட்ஸை கண்டிக்க முடியல, அடிக்க முடியல, அது ஒரு இஷ்யூ ஆகுது, அது ஒரு கேஸ் ஆகுது. இன்னைக்கு காவல்துறையாலேயே வந்து ஒரு ஸ்டெப் எடுக்க முடியல. ஒரு பப்ளிக்ல எதனா ஒன்று நடந்தா கூட அதை அடிச்சா அதை ஒரு வீடியோ போட்டா காவல்துறையை திட்டுறதுக்கு தான் கமெண்ட்ஸ் வருது. புரியுங்களா? நல்லா சார், இப்படிதான் சார், இவனுங்கெல்லாம் திருந்தவே மாட்டானுங்க இப்படி அப்படின்னு இஷ்டத்துக்கு யூடியூப்ல இருந்து எல்லாத்துலேயும் வந்து காவல்துறையை திட்டுறதுக்கு வரைஞ்சு கட்டிட்டு தான் வராங்க. ஆனால் நீங்கள் ஒரு வாட்டியாவது அந்த சுச்சுவேஷன்லேருந்து பார்த்தா மட்டும் தான் தெரியும் இவங்களை வந்து எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு தைரியம், இந்த போதைக்கு ஆன பிறகு ஒரு பெரிய தைரியம், யாரை வேணாலும் நீ இருடா அப்படின்ற மாதிரியான ஒரு தைரியம் தான். அப்போ இதை எப்படி மாற்ற முடியும்? காவல்துறையே பயப்படும் சார், நாங்கள் கை வைக்கக்கூடாது சார், ஏற்கனவே பிரச்சனையாக இருக்குது, நம்ம எதனா ஒன்று கை வச்சோன்னா இவன் வருவான் அவன் வருவான், அது பிரச்சனையாகும் இது பிரச்சனை எவன்லாம் பாருங்கள் சார், சுற்றி வீடியோ எடுப்பானுங்க சார், எதுலையாவது போட்டு விடுவானுங்க சார். யாராலையும் யாரோட டியூட்டியும் பண்ண முடியாது. ஓகே, பேரண்ட்ஸாக இருக்க முடியாது, டீச்சர்ஸாக இருக்க முடியாது, ஒரு காவல்துறை கூட காவல்துறையாக இருக்க முடியாது. அப்புறம் அடுத்த சொசைட்டி அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியா இல்லையா? நான் என் அம்மா கிட்ட அப்பா கிட்ட அடி வாங்கியிருக்கேன், எங்கள் டீச்சர்ஸ் கிட்ட அடி வாங்கியிருக்கேன். இல்லை வெளியே எதனா தப்பு பண்ணால் லட்டியில் கூட நம்ம பைக்கில் போகும்போது ஏன்டா இவ்வளோ ஸ்பீடாக போகிறேன்னு அடி வாங்கியிருக்கேன். இன்னைக்கு யார்கிட்ட அடி வாங்குற சொசைட்டி இருக்குது? யாருக்குமே அடிக்கிறதுக்கு உரிமை கிடையாதுன்ற மாதிரி ஆகிக்கிட்டுனா, கண்டிக்கிறதுக்கே உரிமை கிடையாது அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு நாள் பர்ஸ்ட் அவுட் ஆகும். அதனால தான் சொல்கிறேன், அடுத்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக சூசைடல் ரேஷியோ ஜாஸ்தியாக தான் இருக்கும். பிகாஸ் கட்ஸுன்னு சொல்லிட்டு இது ஒரு ஃபேக்கான ஒரு கெத்துன்னு சொல்லி தேவையில்லாத ஒரு வெத்தாக தான் வாழ்ந்துன்னு இருப்போம். யாருமே இன்றைக்கி வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், த நெக்ஸ்ட் ஜென் அப்படின்றது இங்கே வந்து க்ரியேட்டிவிட்டி கம்மியாயிடுச்சு. ஓகே, பிகாஸ் ஆஃப் ஏஐ வந்த பிறகு கிரியேட்டிவிட்டின்ற ஒரு விஷயம் கம்மியாச்சு. உனக்கு என்ன வேணுன்றத கேட்டோன்னா அது ஒன்று கிரியேட் பண்ணி கொடுக்குது. முன்னாடிலாம் நம்ம அதுக்கு கிரியேட்டிவாக ஒரு ஃபோட்டோஷாப்பாக இருந்தாலும் சரி, ஒரு டிசைனிங் ஒர்க்கு என்ன எடுத்தாலும், ஒரு எடிட்டிங் ஒர்க் என்ன எடுத்தாலும் அதில் நம்ம இவ்வளோ க்ரியேட்டிவோட இன்புட்ஸ் கொடுப்போம். ஓகே, அதை பார்த்து ஒரு கஸ்டமர் இம்ப்ரெஸ் ஆகும், அதில் தான் பேமெண்ட் வரும். ஓகே, சரி நல்லா பண்ணிடுவோம். ஒரு கம்பெனியில் கூட க்ரியேட்டிவான ஒரு மெத்தடில் நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணாலோ, ஒரு பிபிடி ரெடி பண்ணாலோ, இல்லை நம்ம அந்த ப்ராடக்டை வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாலோ, இதெல்லாம் தான் க்ரியேட்டிவிட்டி. இன்னைக்கு ஏஐ டஸ் எவ்ரிதிங் அப்படின்னா அடுத்த மூளைக்கான வேலையே இல்லை. பார்த்தீங்களா? அப்போ உன்னோட க்ரியேட்டிவிட்டிக்கே இங்கே வேலை இல்லை. அப்போ அவன் டம்பாக தான் ஆமாம். நம்மளை விட டெக்னாலஜில ரொம்ப முன்னாடி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான். ஆனா அங்க குற்றங்கள் வந்து குறைவு தான். அது ஏன்னா இப்பதான் வந்திருக்கிறீங்க விஷயத்துக்கு, இதை நீங்களா கேட்கணும்னு தான். அங்க எடிக்யூட் மேனரிசம்னு ஒன்று இருக்கு, பிஹேவியரல் ஆக்டிவிட்டிஸ்னு ஒன்று இருக்கு. இதை அவன் குழந்தையிலேருந்து கற்றுக் கொடுக்குறான். அதை பாரு, கர்ப்பிணி பொண்ணு வந்திருக்கு, நீ உக்காந்துன்னு இருக்கக்கூடாது, அதை நீ இடத்த கொடு. அங்கே பாரு வயசானவங்க வந்திருக்காங்க, நீ வந்து மரியாதை இல்லாமல் இப்படி கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாது, இடம் கொடு. அங்கே பாரு மாற்றுத்திறனாளி வந்திருக்காங்க, அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும், நீ இப்படி இருக்கக்கூடாது. அங்கே பாரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு ஒன்று இருக்கு, ஆனால் இருந்தாலும் இஃப் யூ ஆர் அ பாய் யூ ஹாவ் டு கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் ஸ்பேஸ் ஃபார் கேர்ள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இன்னைக்கு இங்கே நம்ம அதெல்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கு மறந்துட்டோம். அண்ட் கால் மேலே கால் போடுறதுன்றது என்னதான் நம்மளோட பாடி லாங்குவேஜாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை நம்மளோட உடையின் நிமித்தம், உதாரணத்துக்கு நீ இவ்வளோ தான் ஸ்கர்ட் போட்டிருக்க, நான் கால் மேலே கால் போடலன்னா அது நடுவில் விசிபிளாக தெரியும். இன்றைக்கி உள்ள கேமராமேன்லாம் அப்படி உட்காந்தா எப்போ முன்னாடி வரலான்ட்டு இருக்கிறானுங்க. அதனால தான் நிறைய ஃபீமேல் ஆர்டிஸ்ட் கால் மேலே கால் போடுறாங்க, அது எவ்வளோ பெரிய மேடையில் இருந்தாலும். ஓகே, அண்ட் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும்,
இந்த பக்கம் நான் கால் மேல கால் போட்டிருக்கேன்னு வச்சுங்களேன், இந்த பக்கம் ஆனா என்னை விட பெரியவர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா நான் இந்த பக்கம் இப்படி கால் மேல கால் போடக்கூடாது. இந்த பக்கம் என்னை விட வயசுல பெரியவர் ஒருத்தர் இருக்காரு, என்னை விட சீனியர் மோஸ்ட் இருக்காரு, அது இண்டஸ்ட்ரியா இருக்கலாம் இல்ல என்னோட அப்பாவா இருக்கலாம், யாரா இருக்கலாம். ஓகே, அது மொத்தம் சீனியரா இருக்கிறதுனா இந்த மாதிரி போடக்கூடாது. நான் அப்போ இப்படி போடுறேன், சாரி இப்படி போடுறது தப்பு இல்லை, ஏன்னா அவர் இந்த பக்கம் இருக்காரு, நான் இப்படி போடுறது ஒரு மரியாதை தான். ஆனா ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு வந்து கால் மேலே கால் போடுறதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. கால் மேலே கால் போடுறது ஒரு கம்ஃபர்ட் தான், நம்மளால ஸ்ட்ரைட்டாக ரொம்ப நேரம் உட்கார முடியாது, நம்மளுக்கு இது ஒரு ரெஸ்ட் தேவை. ஓகே, அதுக்காக போடுறதுன்னு வச்சுக்க பாடலாங்க. ஆனால் இந்த மேனரிசம் உங்களுக்கு தெரியுமா, சொல்லித்தராங்களா? இது ஜப்பான்ல ஒவ்வொரு குழந்தைக்கும் சொல்லி தருவாங்க. புரியுதுங்களா? குழந்தைகள்ல இருந்து சொல்லி தருவாங்க, சின்ன வயசுல அம்மா அப்பா சொல்லி தருவாங்க. அவங்க சொல்லி தரது இப்ப இல்ல, இப்ப நம்ம சொல்லி தரது இல்ல. புரியுதுங்களா? வந்தீங்கன்னா முதல்ல சின்ன வயசுல நம்மளை வளர்த்தது, ஸ்கூல் விட்டு வந்தியா கை காலெல்லாம் அலம்பிட்டு வா, முதல்ல ட்ரெஸ்ஸை மாத்து, இல்லை அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு போய் துவைக்கிற இடத்துல போடு, ஷூவை எடுத்துட்டு போய் இந்த ரேக்ல வை, சாக்ஸை எடுத்துட்டு போயிட்டு துவைக்கிற இடத்துல போடு, எல்லாத்தையும் கை காலெல்லாம் அலம்பிட்டு அந்த அப்ப ஸ்நாக்ஸ் கொடுப்பேன். எல்லாமே வந்து நம்மளோட கிளி வளர்த்த மாதிரி தான் வளர்த்தாங்க. நான் இப்ப இருக்கிற ஃபாஸ்ட் ஜெனரேஷன்ல எங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஓடுறதுக்கே டைம் கரெக்டா இருக்கு, பேரண்ட்ஸால பசங்களை பாத்துக்க முடிய மாட்டேங்குது. அதனால இது டைனிங் டேபிள்ல இருக்கு, இதை சாப்பிட்டு உனக்கு எதனா வேணும்னா எனக்கு போன் பண்ண ஆர்டர் பண்றேன் வந்துரும். லைக் அந்த மாதிரி தான், பறந்து போ படம் மாதிரி தான். ஒரு கதவுல பூட்டி வச்சுட்டு அது வழியா தான் எல்லாமே ஸ்விக்கி சொமேட்டோ, உனக்கு என்ன வேணும் எனக்கு சும்மா சும்மா தொல்லை பண்ணாத. சோ அப்படியான லைஃப் தான் இங்க போயிட்டு இருக்கு. இதுவும் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது இல்லையா இந்த ஜெனரேஷன் கேட்டு போறது. இந்த ஜெனரேஷன் வந்து அதுதான் சொல்றேன், we have to take care of this generation. from school daysல கூட இப்ப நிறைய கவுன்சிலிங் செஷன்ஸ் வந்துடுச்சு, நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஒர்க் ஷாப்ஸோ இப்போ நாங்க பிச் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய ஸ்கூல்ஸ்ல. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும். இன்னைக்கு வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அண்ட் இந்த ஜப்பான் மாதிரி சைனா மாதிரி கண்ட்ரிஸ்லாம் வந்து ஆக்டிவிட்டீஸ்ல தான் அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. இங்கே நம்ம ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவலின் த்ரோ, ஷார்ட் பட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரியே அங்கே ஒரு ஸ்போர்ட் இருக்கு. நம்ம மிலிட்ரியில போய் என்னென்னலாம் ட்ரைனிங் எடுப்போமோ பூட் கேம்ப் ஒர்க் ஷாப்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் ஸ்கூல் டேஸ்லேயே இங்கே ஒரு பழத்துல பூந்து வர்றதுலேருந்து அந்த முள்ளு செடிகள்லேருந்து கீரி உனக்கு உடம்புல அடிபடணும், நீ வலினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஓகே ஃபயர் வாக்ல இருந்து எல்லாத்தையும் இந்த ஸ்கூல் டேஸ்லேயே கற்றுக் கொடுக்குறாங்க. நெருப்புல நடந்து போறதுலேருந்து எவ்ரி திங் அங்கே இருக்கு இந்த பூட் கேம்ப் ஒர்க் ஷாப்ஸ். இங்கே அந்த மாதிரி உங்களோட ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கற்றுத்தரேன்னா எத்தனை பேரண்ட்ஸ் அனுமதிக்க போறாங்க? எங்கே சார் தடிக்கு விழுந்துட்டாங்கனால ஏங்க ஒரு ஸ்கூல்ல இப்படி செங்கல் இப்படி இருந்தது, நீங்க தானங்க சேஃப்டியா வச்சுக்கணும்னு சண்டை போடுற பேரண்ட்ஸ் தான் இங்க. இது எதுக்காகனா இது பேர் கான்ஃபிடன்ஸ் பில்டிங்காக தான். இந்த ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஏன்னா இன்னைக்கு பாஸ் ஆகணும்னு வளர்க்குறாங்க, அப்போ அவன் ஃபெயில் ஆகிடுன்ற பயத்திலேயே தான் அவன் இருக்கான். நீங்கள் பாஸ் ஆகணுன்றது வீட்டில் ஃபெயில் ஆகிடுவோமோன்ற ஒரு பயத்தில் தான் ஓட்டிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ அதுக்கு தான் கான்ஃபிடென்ட் தேவை. இந்த கான்ஃபிடென்ட் பில்டிங்கு தான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ். மரத்தில் ஏற சொல்லுவாங்க, ஓகே, அதே மாதிரி அந்த போல் ஒன்று இருக்கும், அந்த போலில் ஏறணும், அதுக்கப்புறம் வெறும் அந்த கயிறில் அந்த நாட் மட்டும் ஏறணும். ஸோ இந்த ஏறி இறங்குறது இதெல்லாம் இந்த முன்னாடிலாம் இந்த சின்ன வயசில் நம்ம ஒரு கிரவுண்டுக்கு போவோம், அந்த கிரவுண்டில் போனால் ஏபிசிடி இந்த பார்லாம் இருக்கும்ல அதெல்லாம் நம்ம விளையாடுவோம். அதெல்லாம் கூட ஆக்சுவலாக கான்ஃபிடென்ட் பில்டிங் தான். பயப்பட மாட்டோம், அந்த பார்லேருந்து விழுந்துருவோம்லாம் நினைக்க மாட்டோம், அழகாக ஏறி இறங்குவோம். இன்னைக்கு அந்த மாதிரி குழந்தைங்க அந்த பார்லாம் பார்க்கவே முடியலையே, எந்த கிரவுண்ட்லேயும் எந்த பார்க்லேயும் இல்லை. ஸோ போயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் ஜென்னுக்கு வந்து இப்படிலாம் ஒரு ஸ்போர்ட் இருக்குன்னு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃப்ரீ ஃபயரும் பப்ஜியும் ஆயிடுச்சு. எல்லாமே மொபைல்ல தான் கேம்ஸாவே ஆயிடுச்சு. இந்த காலத்து பசங்களுக்கு வந்து ஒரு லவ் அண்ட் தென் ஒரு அஃபெக்ஷன், இதுக்கான வித்தியாசங்கள் தெரியல. ரொம்ப சின்ன வயசுலயே இது ஏன் ஆளு அது ஒரு கெத்தாவும் சொல்லிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல் டேஸ்லயே இது ஏன் ஆள்றா, அதுக்கிட்ட நீ போக கூடாது, அந்த மாதிரி தான் நடக்குது. இந்த ப்ரீ மெச்சூர்ட் லவ் இது வந்து எந்த ஒரு எப்படி கொண்டு போய் நிறுத்தணும்னு தெரியல. அதே வயசுலயே லவ் ஃபெயிலியர்னு இவங்க அழுதுட்டு வர்றது, மனசு உடையிறது, அப்பயும் அந்த ஒரு டிப்ரெஷன், அந்த டிப்ரெஷன் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வேலைக்கு போகும்போது அனுபவிக்க வேண்டியதை 6th ஸ்டாண்டர்ட் பையன் ஆண்டி ஒரே ட்ரெஸ் ஆண்டி அப்படிங்கிறான்டே, அதுக்கு என்ன அர்த்தம்லாம் எங்களுக்கு அப்ப தெரியாதேடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ இந்த பசங்களுக்கு பையன் உங்களை ஆண்டின்னு கூப்பிடுறானா? ஆஃப் கோர்ஸ். இது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகலையா? எனக்கு சார்
அது அவன் கண்ணுக்கு நான் அப்படி தெரிஞ்சிருப்பேன் போல இருக்கு. அவன் இந்த வயசுலயே அதெல்லாம் லவ் பத்திலாம் பேசுறான்னா அவன் கண்ணுக்கு நான் ஆண்டி தானே, கரெக்ட் தானே? சோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பசங்களை இந்த வயசுலயே இந்த காதலுக்கு என்ன இவங்களுக்கு அர்த்தம் என்ன புரியுது, இந்த காதல் ஃபெயிலியர் நல்லா மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமா. ஏன்னா இப்ப நானுமே நிறைய பேரை பாக்குறேன், அதுல வந்து சொல்றாங்க ஒரு 32 இயர்ஸ் ஆகுது அப்படின்னும் போது, மேம் எங்களது வந்து ரொம்ப மெச்சூரிட்டியான ஒரு லவ். ஸோ இந்த எக்ஸ் இதெல்லாம் வந்து கணக்கே இல்லாம இருக்கு. இப்படி இருக்கிற பசங்களும் இருக்காங்க. ஒரு லெவல்ல சூசைட் பண்ணவங்க ஃபெயிலியர் ஆனதுக்கு சூசைட் பண்ணதுதான் அப்படி. பட் இப்ப வந்து 1 2 இல்ல, எங்களுக்கு அது வந்து ஒரு ரேங்க் ஷீட் மாதிரி அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா இப்பயும் இதெல்லாம் நடக்குது. இது நீங்க எப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த பசங்களுக்கு என்னதான் சொல்லி புரிய வைக்கிறது? டே நீங்க பண்றதெல்லாம் லவ்வே இல்லடா அப்படின்னு. இல்ல அந்தந்த டைம்ல வரும். ஆல்வேஸ் அது ஒரு கிட் குழந்தையா அந்த ஸ்கூல்ல ப்ரீகேஜிலாம் போவோம் பாருங்களா, அப்போ கூட நம்மளுக்கு ஒரு பொண்ணை பிடிக்கும். அது டீச்சர் எல்லாம் பிடிச்சிருக்கு சார், அது வந்து டிஃபரெண்ட். இப்ப இருக்கிற பசங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க, ரொம்ப தெளிவா இருக்காங்க. இது நான் வந்து நேர்ல பார்த்த ஒரு விஷயம். இப்ப நீங்க ஸ்கூல் டேஸ்ல இருந்தே ஒரு லவ் இருக்கிறது, அவங்களுக்கு லவ்னா என்னன்னே தெரியாது, மெச்சூரிட்டியே இல்லாத ஒரு வயசு, அந்த லவ் எப்படி அக்செப்ட் பண்றது அப்படிலாம் நீங்க என்னதான் சொன்னாலும் சம்டைம்ஸ் தே வில் ஃபிக்ஸ் யுவர் மைண்ட். அது ஒரு இன்ஃபாச்சுவேஷன் நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க. இது லவ் கிடையாது, இது இன்ஃபாச்சுவேஷன், ஒரு ஈர்ப்பு. அந்த சமயத்துல நம்ம பார்த்த உடனே ஒரு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி இந்த ஏஜ்ல ஒரு குழந்தை பருவத்துல இருக்கிற ஒரு காதல்னு வச்சுங்களேன். இந்த காதல் தப்பா சரியா அப்படின்னு வந்து பார்த்தா, டு பி ஃப்ராங்க், ஓகே, நான் பார்த்த வரையுமே என்னுடைய ஒரு 2 நண்பர்கள் இருக்காங்க. அந்த 2 நண்பர்கள் ஸ்கூல் டேஸ்ல இருந்து லவ் பண்ணி இன்னைக்கு மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்களோட சந்தோஷமா வாழ்ந்துருக்காங்க. ஸ்கூல் லவ் தான் அது. ஓகே, நான் சொல்றது 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் டைம்லயே வச்சுங்களேன். அவங்களே வந்து ஸ்கூல் டைம்ல இருந்தே லவ் பண்ணி இன்னைக்கு குழந்தையெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா இருந்தாங்க. அப்போ ஸ்கூல் லவ்ன்றது மெச்சூரிட்டி இல்லையா அப்படின்னு. ஆக்சுவலாக இங்கே மெச்சூரிட்டி லவ்ன்றது நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியாது. ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் உங்களுக்கு மெச்சூரிட்டி வராது. ஓகே, அது லவ்னு வரும்போது மெச்சூரிட்டி வராது. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மேரிடுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு, ஒரு ஹஸ்பண்ட் தான் இருக்காரு. ரொம்ப ஆசைப்படாதீங்க, ஒண்ணுதான் உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு. இப்ப நாளைக்கு வந்து ஒரு ஈவெண்ட் போறோம். ஓகே, நீங்களும் அதே ஈவெண்ட்டுக்கு கெஸ்டா வரீங்க, நானும் அதே ஈவெண்ட்டுக்கு கெஸ்டா போறேன். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, நான் ஆல்ஃப்ரடோட கார்ல அந்த ஈவெண்ட்டுக்கு போலான்னு இருக்கேன் அப்படி. இப்போ உங்க ஹஸ்பண்ட் அதுக்கு ஓகே சொல்றாரா? ஓகே சொல்லுவாரே, ஓகே சொல்லுவாரு. ஆனா என்னதான் ஓகே சொன்னாலும் அந்த மெச்சூரிட்டி இல்லாத ஒரு லவ் ஒண்ணு இருக்குதுல்ல உள்ள, அது தப்பு தான் யோசிக்கும். நல்லதாவே யோசிக்காது. அவ்வளோ உத்தவனுங்கெல்லாம் இங்க ஒன்றும் பிறக்கல, அவ்வளோ பெரிய நல்லவனுங்கெல்லாம் இங்க யாரும் இல்லை. எல்லாமே ஒரு செகண்டாவது அவனுக்கு தப்பா யோசிச்சுட்டு தான் வரும். தனியா போறாங்கண்ணா இல்லையா, நீ அப்படி ஒன்றும் போவானா அப்படின்னு சொல்றோம் தான் ஜாஸ்தி. இல்ல ஈவன் அப்படி சொல்றவன கூட நம்பிடலாம்னு வச்சுக்கோங்க. ஆக மெச்சூரிட்டி லவ்னு சொன்னீங்களே, இந்த மெச்சூரிட்டி லெவலாம் கிடையாது. இந்த 99.9% பொசசிவ் லவ் தான். எப்பவுமே ஒரு சந்தேக புத்தியோட, ஏதாவது ஒரு கேள்வி கணக்கிலோட, அவங்க நம்ம கண்ட்ரோல்லையே தான் அவங்க இருக்கணும், அவங்க கண்ட்ரோல்லே தான் இவங்க இருப்பாங்க. சரி, மாறி மாறி கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுலையே தான் இருப்பாங்களே தவிர தேர்ஸ் நோ நத்திங் கால் மெச்சூரிட்டி லவ். ஓகே, அவங்களுக்கு ஒரு பொசசிவான ஒரு லவ் தான் அது. ஓகே, அது பொசசிவ் தான் ஆக்சுவலாக லவ்வே. அவங்க பொசசிவாக இல்லைன்னா அது லவ் போயிடுச்சுன்னு அர்த்தம். நீ யாரு கூட வேணாலும் போ, அவள் தானே. ஆனால் ஆக்சுவல் லவ் மெச்சூரிட்டி லவ்னு வச்சுங்களேன், சரி அந்த ஈவெண்ட்டுக்கு போறியா, நீ அவர் கூட போகணும், நம்ம போகலாமே அப்படின்னா, நான் என் வேலையை விட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இப்போ சொல்லு, இதுதான் லவ். ஓகே, புரியுதா? ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கிறது டைம் எடுக்கும். நம்மள பல பேர் நம்மளுக்காக யார் டைமை கொடுத்தாங்களோ அதுதான் லவ்வே தவிர, யார் பணத்தை கொடுத்தாங்களோ அது கிடையாது. யார் எவ்வளோ நேரம் ப்ரெசன்ஸை கொடுத்தாங்களோ அதுதான் ரியல் லவ்வே தவிர, அப்பப்போ அவங்க ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் தேடுந்தெல்லாம் லவ் கிடையாது. இது வரையும் ஏகப்பட்ட வீடியோவில் லவ் ஃபெயிலியர் பற்றி தான் பேசியிருப்போம். பிரேக்கப் கைஸ்க்காகவும் இந்த பிரேக்கப்போட பெயின்காகவும் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறவங்களுக்காக தான் அதிகப்படியான வீடியோக்களே இருக்கும் மேக்ஸிமம். கிட்டத்தட்ட ஒரு சில இன்டர்வியூவில் 45 நிமிஷத்துலேருந்து 55 நிமிஷம் இருக்கும். ஆனால் அதில் ஒரு 5 நிமிஷம் தான் லவ் பற்றி பேசியிருப்பேன். ஆனால் நம்ம மக்கள் அத்தனை பேரும் அந்த 5 நிமிஷம் லவ் பற்றி பேசுனதை மட்டும் தான் ரீல்ஸாக நிறைய பேர் கட் பண்ணியிருப்பாங்க. மிச்சம் 45 நிமிஷமும் வாழ்க்கையில் வெறும் காதல் மட்டும் கிடையாதுன்னா, நீ தோத்தது வெறும் காதலில் மட்டும்தான்,
வாழ்க்கையிலே கிடையாது. லவ்வில் மட்டும் தான் தோற்றுருக்கே தவிர லைஃப்பில் தோக்கலை அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கு தான் மிச்சம் 40 நிமிஷம் தேவைப்பட்டிருக்கு. ஆனால் அந்த 40 நிமிஷத்தை பார்க்குறத மறந்துடுறாங்க நிறைய பேர். ஓகே, லைஃப் இஸ் ஆல் அபவுட் லைக் தட் 45 மினிட்ஸ் அண்ட் 40 மினிட்ஸ் அப்படின்றது. அந்த 5 மினிட்ஸ் பார்க்குற விஷயத்த மிச்சம் 40 மினிட்ஸை பார்த்தா நல்லாயிருக்கும். எப்படின்னா, வெறும் நம்ம இத்தனை பேரோட பழகணும், அத்தனை பேரும் மறந்துட்டு ஒரே ஒருத்தரோட பழகினதை மறக்க முடியாமல் இருக்கும் பார்த்தீங்களா? அதுலேயும் நம்மளை மறந்துட்டவங்கள நம்ம ஒன்றும் மறக்க முடியாமலே இருக்க பாருங்க. வி ஆல்வேஸ் பீன் லைக் தட். பிகாஸ் வேற ஒருத்தர் அந்த இடத்துல நிரப்ப முடியாத மாதிரி வேற ஒருத்தர் நம்மளை யாராலையும் ஆறுதலை தேற்ற முடியாதபடி இருந்த ஒரு சுச்சுவேஷன் தான் அது. இந்த லவ் பிரேக்கப்ன்றது என்னென்னா, நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். நான் உங்ககிட்ட கெஞ்சிட்டேன், போராடிட்டேன், எவ்வளோ தூரம் நான் இறங்கி போயிட்டேன், அழுதுட்டேன், நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். இதுக்கு மேலே என்னடா அப்படின்றது தெரியல. அதாவது என் சுயமரியாதை இழந்துட்டேன், என்னோட எல்லாமே, என் நேரம் இழந்துட்டேன், எல்லாத்தையும் போச்சு இல்லை, திருப்பி வாங்கவே முடியாது இல்லை. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை நான் உணர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, ஸோ அதனால தான் சொல்லுவேன், ஒன்லி டைம் ஹீல்ஸ். ஆல் ஆஃப் அ சடன் இது வராது. நான் இதிலேருந்து மறக்கடிச்சு கடந்து வர்றதுக்கு டைம் எடுக்கும். உடனே நான் மாற முடியாது. ஓகே, ஏன்னா அது எனக்காக இருந்தாலும் ஒரு பொண்ணு என் கூட இருந்து வாழ்ந்து அடுத்த நாள்லேருந்து நான் பேசலை, அவங்க என்னை பிளாக் பண்ணிட்டாங்க, இல்லை என்னை மொத்தமாக கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது உண்மையிலேயே வலி, கொடுமையான வலி தான். ஓகேங்களா? உடனே வேறு பொண்ணாக தேடிட முடியும். சில அது லவ்வா இல்லை வேற ஒருத்தர் ஃபில் ஆகிட முடியுமா? முடியாது. புரியுங்களா? பிகாஸ் இந்த ஒரு ஃபீல் நம்மளுக்கு ஒரு நாள் புரிய வரும். எங்கன்னா, நான் தான் உங்க கூட வாழணும்னு நினச்சேன், நீ என் கூட வாழணும்னு நினச்சிருந்தா என்னை விட்டு போயிருக்க மாட்டியே. புரியுதா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உனக்கும் அதே மாதிரி என்ன ரொம்ப பிடிச்சிருந்தா என்னை விட்டு போயிருக்க மாட்டியே. நீ வேணும் வேணும் வேணும்னு தான் நான் வந்திருந்தேன், ஆனால் நான் வேணான்னு தானே நீ போயிருக்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம உணரும் போது அப்போ வீல் கம் டு நோ, நம்ம இதுக்கு மறக்கடிக்கணும், இதுலேருந்து நான் கொஞ்சம் வெளியே வரணும், நான் ஹீல் ஆகிடணும். ஓகே, நான் நோ மோர் த சேம் கை, அதே ஆளாக நான் இருக்க விரும்பலை, நான் வேறு ஒரு புது மனுஷனாக வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஓகே, ஆக்சுவலி லவ் ஃபெயிலியர், இந்த லவ் பிரேக்கப் நம்மளை மோல்ட் பண்ணும், நம்மளை இன்னும் தயார்படுத்தும், அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜிம் மறக்கடிச்சிடும், ஜிம்முக்கு போனால், ஒர்க் அவுட் பண்ணா அப்படின்னு. ஆக்சுவலாக எதுவுமே மறக்கடிக்காதுங்க. டு பி ஃப்ரேங்க், நீங்கள் வேணால் உங்களோட ஹெல்த்தை கான்ஷியஸாக, உங்களை செல்ஃப் லவ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கிட்டாலும் அந்த லவ்வும் உங்களால் மறக்க முடியாது. சரிங்களா? இந்த தாட்ஸ் வந்துட்டு போவோம், இது மைண்டுக்குள்ளே அப்பப்போ வரும். இதை நீங்கள் யார்கிட்டயாவது பேசிக்கிட்டே இருப்பீங்க, இல்லை வேற ஒரு விஷயத்தை நோக்கி போவீங்க. இதை யாருக்கோ சொல்கிறத எனக்கு சொல்கிறது மாதிரியே சொல்கிறேனே, இப்போ எனக்கு நடந்த மாதிரியே இருக்குன்னா, உங்களுக்கு அப்போ லவ் ஃபெயிலியர் நடந்திருக்கு? இல்லை இல்லாமல் சொல்ல மாட்டேன்ல. நீங்கள் பேசும்போது அதனால தான் உங்களை உன்னிப்பாக வந்துருந்தேன். நான் அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதை நான் நிறைய வாட்டி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். விட்டு போன பிறகு அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது அவகிட்ட, எவ்வளோ பிடிக்கும்னு. அவளை பிடிச்சதுன்றது அவள் புரிஞ்சிட்டு இருந்தால் விட்டு போயிருக்க மாட்டாள். இல்லாமல் வாழ முடியாதுன்னு புரிஞ்சிருந்தா என்ன விட்டு போயிருக்க மாட்டாள். ஸோ அப்போது நம்ம என்னென்னலாம் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா, ஒரு ஒர்க்கை கான்சன்ட்ரேட் பண்ணணும், நாளிலேருந்து இது எல்லாத்தையும் விட்டுட்டு முதல்ல இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்போம். நல்லா போயிட்டுருக்கோம், பாதி நாள் நல்லா போயிட்டுருக்கோம். திடீர்னு பைக்லேயோ இல்லை கார்லேயோ போயிட்டே இருக்கும்போது அந்த தாட்ஸ் வந்த உடனே அப்படியே வண்டியை ஓரம் கட்டிட்டு ஒரு தம்மை போட்டோமா, ஒரு காஃபி குடித்தோமா, ஃபோன் பக்கமே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்படியே சிந்தனைகள் வேலையை முடக்கிடும். இதிலிருந்து வெளியே வர்றது இதே தான். அடுத்த ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் இதே தான் நடக்கும். யூ கேன் கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஒர்க். உன்னோட வேலையை கவனிக்கவே முடியாது. ஏன்டா பொழப்ப பார்க்க மாட்டுற, ஏன்டா இதையே யோசிச்சுட்டு இருக்க, ஏன்டா அதே எண்ணத்திலே இருந்துட்டு இருக்க அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். நம்ம பண்ணுறது பெரிய தப்பு, நம்மளால் இதுலேருந்து வெளியே வர முடியல அப்படின்னு. ஆனால் அது தப்புன்னு நம்மளுக்கு தோணவே இல்லை. நினைக்கிறது நல்லா இருக்குது, வாழ்ந்த நாட்கள் நல்லா இருக்குது, அதே நாட்கள் மறுபடியும் வேணும்னு நினைக்கிறதும் நல்லா இருக்குது. ஆனால் எது நல்லா இல்லை அப்படின்னா, கிடைக்கவே கிடைக்காதே அப்படின்னு நினைக்கும் போது தான். புரியுதா? ஸோ அப்போது ஒரு சில பேர் மட்டும் சக்ஸஸ் ஆகுறாங்க லவ்வில். ஆனால் சக்ஸஸ் ஆகாத லவ் இருக்குல்ல, அந்த லவ் வாழ்ந்துன்னே இருக்குது. சக்ஸஸ் ஆன லவ் பார்த்தீங்கன்னா
லவ் செத்து போய் அடுத்தது குடும்பமாக மாறி அடுத்தது அது டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட கமிட்மெண்ட்டோட அப்படியே போய் வேறு குழந்தை ஃபீஸு இது அதுன்னு எல்லாம் அதுக்கு பின்னாடி ஓடும். இன்றைக்கி ஆட்டோக்காரன் வரமாட்டானா, நீ தான் போய் பிக்கப் பண்ணுவான், இப்படி தான் ஆயிடுச்சு. புரியல டோட்டலாக. நான் ஒரு நாள் விட்டு போனேன், நீங்கள் என்ன வீட்டுக்கு பார்த்துக்க, என்ன இன்றைக்கி மெய்டு வரலையா, இன்றைக்கி இது இல்லையா, இதுலேயே போயிடுச்சு. முன்னாடி ஆனால் அந்த லவ் இருக்குல்ல, லவ் பீரியடில் இந்த மாதிரியான ஒரு பிக்கல் புடுங்கல் இந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை. நல்லா இருந்தது, ஒரு கலர்ஃபுல்லான டேஸ். அது திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. ஆஃப்டர் மேரேஜில் லாட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸு. அதனால சொல்லுவேன், நீங்கள் எல்லாம் லவ் விழுந்து பண்ணுறீங்க, கிடைக்கலன்ட்டு தான் ஏங்குறீங்க. ஆனால் கிடைச்சிட்ட பிறகு 2 பேருமே மாறி மாறி அவங்கள எவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுமோ அவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுறீங்க. இதுக்கு பேர் லவ்வா? அது கிடைக்காமலே போகும்போது தான் அவங்கள அழகாகவே நம்ம பார்த்துக்கிறோம். கிடைச்சிட்ட பிறகு அவங்கள அழகாக நம்ம பார்த்துக்க மாட்டோம். அது கிடைக்காமலே இருக்கிறது நல்லது. லவ் பிரேக்கப் இஸ் குட் ஆக்சுவலாக. என்ன கேட்டால் அந்த லவ் வாழ்ந்துன்னு இருக்குது, வாழட்டும். ஓகே சார், இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் கல்யாணம் ஆனவங்க மேல ஒரு சில லவ்லாம் வருதே. இல்லை அதுதான் சார். இப்போ நீங்கள் ஆல்ரெடி அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பத்தில் போய் கும்மி அடிச்சுட்டு வரக்கூடாது. ஓகே, அங்கே உங்களுக்கு ஒரு கமிட்டடான ஒரு லைஃபோட நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இன்னொருத்தர் மேலே விருப்பம் தெரிவிக்கிறது ரொம்ப தப்பு. பிகாஸ் சம்படிஸ் வேர்ல்டு யூ ஆர். நீ யாரோ ஒருத்தருக்கு நீ தான் உலகம், நீ இல்லாமல் இருக்கவே முடியாது. என் மனைவி என்னோட கணவர் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கும்போது எனக்குன்னு குழந்தைங்களும் ஆயிடுச்சு, எனக்குன்னு குடும்பம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் இன்னொரு பொண்ணை போய் பார்க்குறேன்னா அது தப்பு இல்லை. அதுக்கு பேர் தான் அஃபேர், அதுக்கு பேர் தான் இல்லீகல் அஃபேர். ஓகே, அதை யாருமே இந்த சொசைட்டி கூட அக்செப்ட் பண்ணாது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இங்கே நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல அப்படின்னா அது ஒரு ஏக்கமாகவே போயிடும் அந்த வாழ்க்கை. என் மேரேஜ் லைஃப் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த சந்தோஷம் எனக்கு அங்கே கிடைக்கலன்னு வச்சுங்களேன். நான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் மொத்தமாக செஞ்சிச்சு. இந்த டாக்ஸிக் கிட்டேருந்து என்னால் வெளியே வர முடியல. என் மனைவி பயங்கரமான கொடுமையாக இருக்குது. அவள் பேசுகிற பேச்சு ரொம்ப என்னை குத்துது, என்னை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னால் அங்கே இருந்து நரக வேதனையாக இருக்குது. ஒன்று நான் கொலைகாரனாக மாறிடுவேன், இல்லைன்னா நான் செத்துருவேன் போல். அந்த அளவுக்கு கோவப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகளும் என்னக்குள்ளே வந்துடுது. இல்லை நான் ஒரு நாள் தாக்கிடணும், அடிச்சிடணும், இப்படிலாம் ஒரு பயம் கொடுக்குது. இப்படிலாம் இருக்கும்போது அந்த உறவை விட்டு நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன். அந்த உறவு மேலே எவ்வளோ வெறுப்பாக முடியுமோ அவ்வளோ தூரம் வெறுப்பாக வரேன். அப்போ அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தர் பாசம் காட்டுறாங்கன்னா இப்போ இது சரியா தவறா? அந்த மனசுக்கு அது சரி, ஆனால் சமுதாயத்துக்கு அது தவறு தான். அந்த ஏக்கப்பட்ட மனசுக்கு யாரோ ஒருத்தர் காட்டுறது தான் மிகப்பெரிய காதலாக தெரியும். அதுதான் தேவையான ஒரு அன்பாக தெரியும். அழகாக உங்களுக்கு புரிய வைக்கணும். முதல் மரியாதை படத்தோட ஹீரோ யார்? சிவாஜி கணேசன். ஹீரோயின் யார்? ஆக்சுவல் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வடிவுக்கரசியாக தான் இருக்கணும். வடிவுக்கரசின்னு சொல்ல மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் ராதாவை தான் சொல்லுவீங்க இல்லைங்களா? பட் திஸ் இஸ் அஃபேர். ஏன்னா அங்கே கொடுமைப்படுத்துகிற ஒரு மனைவி, அவருக்குன்னு ஊரில் ஒரு பேர் இருக்குது, ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கை வாழவே இல்லை, மரியாதை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துனுக்கிறாரு. அவருக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை கிடைக்கல. யாரோ ஒருத்தர் ஒரு தோணி ஓட்டுற ஒரு ராதா இவர் மேலே காட்டுற ஒரு அன்பு, சாப்பிட்டியான்னு கேட்குற ஒரு அன்பு, சமைச்சு போட்ட ஒரு அன்பு, அந்த மீன் குழம்பை ஊட்டி விட்டது, அந்த நரமுடியை கூட ரசித்த ஒரு அன்பு. ஸோ அப்படி பார்க்கும் போது இதே மாதிரியான ஏக்கத்தில் எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருப்பான்? கல்யாணம் ஆகிட்டாலே நீங்கள் இது பண்ணுறதுக்கு பேர்லாம் துரோகமாங்க சொல்லுங்கள். கல்யாணம் ஆகிட்டு வேற ஒருத்தரை பார்த்துட்டாலே துரோகமாங்க. கல்யாணம் ஆகிட்டு என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றதையும் யோசிக்கணும்ல. இங்கே இதை தான் நம்ம பார்க்குறதில்ல. இங்கே ஒரு பொண்ணை ஏமாற்றிட்டு அடுத்த பொண்ணை ஏமாற்றிட்டு அடுத்த பொண்ணை ஏமாற்றிட்டு லவ் பீரியடில் நீங்கள் 10 பொண்ணை ஏமாத்தினா கூட அவனை யாரும் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. ஒரு 10 பையன் கூட ஊரை சுற்றிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணவங்கள கூட ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த கல்யாணம் பண்ணிட்டு 4 கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், அதை தப்பாக தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கல்யாணம் யார் பண்ணுவா? வாழணும்னு நினைக்கிறவங்க தான் பண்ணுவாங்க இல்லைங்களா? குடும்பமாக வாழணும்னு நினைக்கிறவங்க தான் கல்யாணம் பண்ண போகிறாங்க. அந்த வாழ்க்கையும் சரி வரலைன்னா அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வரணும்னு தான் நினைப்பாங்க. அப்புறம் இன்னொரு வாழ்க்கையை தேடி போகவே கூடாது, அவன் சாவர வரையும் இப்படியா இருக்கணுமா? நீங்கள் எல்லாமே லீகல்னு சொல்லி ஒருத்தனோட லைஃப் எப்படி ஆகுதுன்னா, ஒரு கேஸ் ஆச்சுன்னா அந்த கேஸ் ஏறிங்கி வர்றதுக்கு 1 வருஷம் ஆகுது. ஓகே, மறுபடியும் அதுக்கு வாய்தா, மறுபடியும் எப்போ கோர்ட் ஏறிங்க, இது எப்போ தெரியும்? அது வரையும் அவன் நீங்கள் ஒரு நாள் கிடக்கிறதுக்கே 3 வேளை சோறு தின்ன வேண்டியதாக இருக்குது, 300 ரூபா 500 ரூபா செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது.
அப்போ 30 நாள் கிடக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ செலவாகுது, எத்தனை வேலை ஆகுது, நான் என்னால் நிம்மதியாக சோற தின்ன முடியல, நிம்மதியாக தூங்க முடியல, எத்தனை இரவுகளை கிடக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் கொடுக்குற 1 வருஷம் கழிச்சு வர தீர்ப்பு வரையும் நான் காத்துட்ருக்க வேண்டியது. என் வாழ்க்கை ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காகவே தான் இருக்குது. நீங்கள் பல பேரோட வாழ்க்கை அடுத்த திருமணமோ இல்லை அடுத்த வாழ்க்கையை நோக்கி நகர முடியாமலோ தவிச்சிட்டு இருக்கான். நான் உனக்கு காலத்துக்கும் குடும்பப்படுத்திட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரியான வாழ்க்கையெல்லாம் இருக்குது. உனக்கு டைவர்ஸே நான் கொடுக்க மாட்டேன், நீ என் கூட வாழக்கூடாது, நீ யாரு கூடயும் வாழக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு சைக்கோ கேரக்டர் சொல்லலாம் மாட்டினவங்களாம் இருக்காங்க. இதை நீங்கள் எப்படிங்க தப்பு சொல்லுவீங்க? நான் தான் சொல்கிறேன், நீங்கள் கேட்குற கேள்வி வேணால் சொசைட்டிக்கு சரியாக இருக்கலாம், ஆனால் நான் சொல்கிற பதில் கண்டிப்பாக சொசைட்டிக்கு சரியானதாக ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா இவங்க இப்படி ஒரு கலாச்சார காவலர்களாக பார்த்துட்டே இருக்கிறீங்கன்னா மனசை பார்க்கவே மறந்துடுவீங்க. ஏன்னா இங்கே நான் மனசாக பார்ப்பேன். ஏன்னா அவன் என்ன கொடுமையை அனுபவிச்சிருப்பான், அவன் யாரையும் பாசம் கட்டுவான். இப்போ நீங்கள் ப்ராப்பராக டைவர்ஸ் ஆகலை, யாரோ ஒருத்தர் உங்கள் மேலே ஒரு அப்ரோச்சை தெரிவிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கும் அது பிடிச்சிருக்குன்னா கூட அக்செப்ட் பண்ண முடியாது. புரியுதா? உங்களுக்கும் அவங்க மேலே ஒரு விருப்பம் இருக்குது, பிடிச்சிருக்குன்னா கூட உங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் திஸ் சொசைட்டி, பிகாஸ் ஆஃப் திஸ் இந்த சோகால் சட்டம். ஏன்னா நீ ப்ராப்பராக டைவர்ஸ் ஆகலை. ஓகே, உன் கூட அவங்களும் நிம்மதியாக வாழலை, நீ இன்னொரு வாழ்க்கை உன்னை தேடி வருது, அவங்களுக்குள்ளேயும் உன்னால் வாழ முடியாது. ஏன்னா உனக்கு ப்ராப்பராக டைவர்ஸ் கிடைக்குமா? கிடைக்காது. மியூச்சுவல் போகுமா? போகாது. உன்னை போட்டு எவ்வளோ தூரம் மென்டல் டார்ச்சர் கொடுக்க முடியும், எவ்வளோ அலுமினியில் டார்ச்சர் ஆக முடியும், இவ்வளவும் பயந்து செத்துக்கிட்டே கிடக்க முடியும். ஓகே, நம்ம ஒரு ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். அதனால இந்த கொஷின், நீங்கள் நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ ஒருத்தன் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இவனை தட்டி தூக்கிட்டு வந்தால் இவன் நல்லா வாழ்ந்துருவான் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கையாக யாராவது ஒருத்தரை ஊக்குவிச்சு இன்னைக்கு அவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யாராவது ஒரு சம்பவம் நடந்திருக்கா? இல்லை, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்கள நான் சொல்லி காட்டவே விரும்பலை. ஏன்னா எனக்கு பொறுத்த வரையும் நம்ம விதை போடுற ஒருத்தன் தான் வளர்ந்ததுக்கு அவங்க தான் காரணமே தவிர விதை போட்டவன் ஒரு நாளும் காரணம் கிடையாது. சீரியஸாக லைக் நான் என்ன மாதிரி கேட்க வந்தேன்னா, அவன் வந்து உங்களுக்கு இந்த உங்களோட ஸ்பீச்சை கேட்கணும்னு அவனுக்கு தோணி இருக்காது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளமில் இருப்பான், அவன் தம்பி உனக்கு இது தேவைடா நீ வாடா அப்படின்னு அரவணைச்சு அவனை மேலே கொண்டு வந்த மாதிரி நடந்திருக்கா? அந்த மாதிரி கேட்குறேன். இல்லை, அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒரு பெட்ரோல் பங்கில் ஒரு 2 தம்பிங்க வேலை செஞ்சுட்டு இருந்தானுங்க. ராத்திரி 11:30 மணிக்கு பார்க்கும்போது இன்றைக்கி அவங்கள வந்து ஒரு கல்லூரியில் நான் பணம் கட்டி படிக்க வச்சிட்ருக்கேன். அந்த மாதிரி 7 பிள்ளைகளை படிக்க வச்சிட்ருக்கேன் இந்த வருஷம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே, ஸோ யாரெல்லாம் குடும்பத்தில் ரொம்ப வறுமை கோட்டில் இருக்காங்க, அவங்களால படிக்கவே முடியாமல் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க அப்படின் போது அவங்கள நான் டேக் கேர் பண்ணி இந்த வருஷம் மட்டும் 7 பிள்ளைங்களை படிக்க வச்சிட்ருக்கேன். ஸோ அதை நம்ம சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக எனக்கு வந்து அதை சொல்லி காட்டணும்னு விருப்பம். லைக் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்சன் என்ன பண்ணணும்? அது மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து வெறும் ஆம்பளைங்க மட்டும்தான் சம்பாரிச்சு குடும்பத்தை பார்த்துக்கணுன்றது கிடையாது. ஸோ மேஜர் ரோல் இப்போ ஃபீமேல்ஸும் பண்ணுறாங்க. ஸோ 2 பேருக்கும் காமனான ஒரு கருத்து, லைஃப்பை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணணும் அப்படின்னா நான் மண்டையில் தூக்கி வச்சுக்கிற அந்த ஒரு 4 நல்ல விஷயம் என்னவா இருக்கணும்? ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், காரணம் சொல்லாமல் இருக்கிறது தான் அதுக்கு இருக்குது. ஆக்சுவலி ஃபார் சக்ஸஸ் ரீசன் டசன்ட் கவுண்ட். ஆனால் நீங்கள் ரீசன் சொல்கிற ஒருத்தனாக இருந்தால் உங்களுக்கு சக்ஸஸ்ன்ற ஒரு விஷயம் வரவே வராது. நீங்கள் காரணம் சொல்கிறவராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ன்றது வராது. ஏன்னா நிறைய பேர் காரணம் சொல்லி தான் ஏமாற்றிட்டு இருக்கானுங்க. எனக்கு மட்டும் அன்றைக்கி இப்படி நடந்திருந்தா, நான் மட்டும் இந்த வீட்டில் பிறந்திருந்தா, எனக்கு மட்டும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா, நான் மட்டும் கொஞ்சம் கலராக இருந்தா, நான் மட்டும் வெள்ளையாக இருந்தா, நான் மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தா, எனக்கு மட்டும் இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் கிடச்சிருந்தா, நான் மட்டும் கொஞ்சம் பணக்காரனாக இருந்திருந்தா, நான் மட்டும் நல்ல ஒரு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு காரணம். நீ காரணம் சொல்கிறத நிறுத்து, நீ சக்ஸஸ் ஆகிடுவேன். அவ்வளோதான், சிம்பிள். எல்லாத்துக்குமே சொல்கிறேன், இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நீ காரணத்தை தேடிட்டு இருக்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நிறைய பேர் ஒரு பொறாமையாக இருக்கட்டும், ஒரு போட்டியாக இருக்கட்டும், அவங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாமே காரணம்தான். அப்பம் பிள்ளைக்கும் 2 பிள்ளைங்களுக்கு அண்ணன் தம்பிங்களுக்குள்ள எல்லாமே ஒரு காரணங்கள் தான். அவர் அதை எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அண்ணனை தான் ரொம்ப பிடிக்கும், இவங்கள தான் ரொம்ப இவங்களாம் நினச்சிக்கிறாங்க. இதெல்லாமே ஒரு காரணம். நீ முயற்சி பண்ணாமல் எதுவுமே நடக்காது. ஓகே, நம்ம எடுக்க போகிற முடிவின்படி தான் நம்ம வாழ்க்கையை தவிர வேறு யாருமே கிடையாது. இப்போவும் சொல்கிறேன், எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து போகுது. வழி நெடுக்க ஒவ்வொரு இடமும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். நான் கற்றுக்கிறதுலாம் அப்படி தான்.
ஒருத்தன் சரிக்கு விழுந்தா கூட அதில் ஒரு படம் இருக்குது. ஓகே, ஒருத்தன் அடுத்ததை நோக்கி போயிட்டுருக்கான் அப்படின்னாலும் அவனுக்கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்தையும் பார்க்குறேன். நீங்கள் இன்றைக்கி பார்க்க வேண்டியது பாசிட்டிவ் நெகட்டிவில் எல்லாருக்குள்ளேயும் ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கும். அதை பார்க்குறத விட்டுறேன், பாசிட்டிவை மட்டும் பாருறேன். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், என்னோடய ப்ரைவசி வேறையாக இருக்கும். நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வேறு மாதிரி இருப்பேன். நீங்கள் அந்த சைட் டைமில் வந்து பார்த்துட்டு அந்த சைடை பார்த்துட்டிங்கன்னா என்னை ஆல்ஃப்ரெட்டை பிடிக்காது. புரியுதா? என்னோடய பாசிட்டிவிட்டியை மட்டும் எடுத்துக்க. என்கிட்ட எதை எடுக்கணுமோ அதை மட்டும் தான் எடுக்கணும். அறிவு இருக்குல்ல, யார் ஒரு குரங்கு கூட எந்த ஒரு பழத்தை கொடுத்தா எதை தூக்கி போடணும் எதை திங்கணும்னு தெரியுது. அந்த மாதிரி தான் நம்மளும். நம்மக்கிட்டேருந்து எதை எடுக்கணும் எதை தூக்கி போடணும்னு நம்மளுக்கும் தெரியணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்ட அப்படி தான். நான் ஆக்சுவலி நெக்ஸ்ட் கொஸ்டின் அதை தான் கேட்க வந்தேன். பட் நீங்களே சொல்லிட்டீங்க. சரி, இவ்வளோ நல்ல ஒரு மேஜர் ரோலில் நம்ம இந்த சமுதாயத்தில் இந்த அளவுக்கு இவ்வளோ பேர் மதிக்கத்தக்க ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக இருக்கும். ஆனால் நமக்குன்னு பர்சனலாக சில ஆசைகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களான்னு கேட்க வந்தேன். பட் நீங்கள் சொல்லிட்டீங்க என்னோட இன்னொரு ஆஃப் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் ஆக்சுவலி கேட்க வந்தேன். ஏன்னா சில பேர் வந்து இல்லை நான் இப்படி இருக்கேன் அதனால நான் இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி அவங்களுக்கு அதெல்லாம் பண்ணணும்னு இருக்கும். ஆமாம், இந்த சமுதாயத்தினாலையும் இவங்க அடைஞ்ச அந்த ஒரு பேரை வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு தக்க வைக்கிறதுக்காகவுமே இவங்களோட அந்த இது தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில நீங்க எப்படி அப்படின்னு இமேஜை காப்பாத்துறதுக்காக போராடுறவங்கலாம் கிடையாதுங்க. இங்க தப்பு பண்றதுக்குலாம் எவனும் பயப்படல. பண்ண தப்ப தெரிஞ்சிருமோ வெளியே மாட்டிப்போமான்றதுக்கு தான் பயந்து நினைக்கிறான். ஸோ அந்த மாதிரி நம்ம இமேஜை காப்பாற்றணும்னா ரொம்ப நேரம் நடிக்கணும், எல்லாரும் இடத்துலையும் நடிச்சிட்டு இருக்கணும். நான் இப்படி தான்டா அப்படின்னு. சில பேர்லாம் இன்பாக்ஸ் எல்லாம் வருவாங்க, நான் திட்டி விடுவேன். நான் யாருன்னா பே பண்ண போகிறீங்களா, எல்லாருக்கும் தான் பிரச்சனை இருக்குது, ஒழுங்காக பிரச்சனையை பாருங்கள். நீ வந்து என் வாடகை கட்ட போறியா, கரண்ட் பில்லை கட்ட போறியா, இல்லை ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்க போறியா, இல்லை என்னோட இஎம்ஐ கட்ட போறியா, இல்லை கிரெடிட் கார்டுக்கு பேமெண்ட் பண்ணுறியா, எதுவும் கிடையாதுல்ல. நான் ஒன்றா தான் எனக்கு காசு. உன்ன மாதிரி எல்லாருக்கும் இருக்கும். உன் சொந்த கதை, சோக கதை, உன்னோட அழுகுறல், உன்னோட வாய்ஸ் நோட்டு, உன்னோட பக்கமான இந்த லென்த்தியான ப்ராப்ளம் மெசேஜ் இதெல்லாம் படிக்கிறதுனால எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்னோட ஒர்க்கு நான் பார்த்தா தான் கிடைக்கும். அந்த மாதிரி ஒழுங்காக தயவுசெய்து புலப்பை பார்த்துட்டு போங்க. யாரோ ஒருத்தர் விட்டு போயிட்டாங்க, இவங்க விட்டு போயிட்டாங்க, உங்கள் சொந்த கதை சோக கதைலாம் என்கிட்ட வந்து தயவுசெய்து புலம்பாதீங்க, எனக்கு வேலை இருக்குது அப்படின்வேன். அப்போ நான் சொல்லும் போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஏன்டா அப்படி ஆர்ஷாக சொல்கிற, ஏன்டா திட்டி விடுற, பொறுமையாக சொல்லலாம்ல அப்படின்னா. அதாம்மா நான் சொல்லுவேன். அப்புறமா அவ்வளோ பேசிவிட்டு ஆர்ஷாக பேசிவிட்டு எங்கள் அம்மா கிட்ட பக்குவமாக சொல்லுவேன், பொறுமையாகிடுவேன். இல்லைம்மா, நான் அவங்களோட கதை கேட்கும் போது எனக்கே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நான் வந்து ஆறுதலாக பேசிட்டேன்னா என்னை நல்லவங்கன்னு நினச்சி என்கிட்ட இன்னும் நிறைய கதை சொல்லினே இருப்பாங்க, என்கிட்டயே ஆறுதல் தருவாங்க. அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள மதிக்க மாட்டாங்க. அந்த ஆளுக்கிட்ட போனால் நல்லா பேசுகிறாருன்னு என்ன பெருசாக பார்ப்பாங்களே தவிர பக்கத்து கூட இருக்கிறவங்களாம் கேவலமாக பார்ப்பாங்க. அவங்கள நல்லா பார்க்கணுன்னா இந்த உலகத்தில் எல்லாரும் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க மோசமாக இருக்கிறாங்கன்னு கூட நினச்சிக்கிட்டோம். அந்த ஆளுக்கிட்ட போனால் திட்டி விட்டேன்னு கூட நினச்சிக்கிட்டோம். ஓகே, ஆனால் நம்மக்கிட்ட வந்துடக்கூடாதுமா. உனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லு, நான் அமைக்கி விட்றேன். ஆனால் நீ இன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு சொன்னால் எனக்கு கை வலிக்கும்ல, அதுதான் உனக்கு கால் வலி போயிடும், ஆனால் எனக்கு கை வலிக்கும்ல. அந்த மாதிரி தான் பிரச்சனைகளும்மா. அவங்க பிரச்சனையை என்கிட்ட சொல்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் லேஸாக ஃபீல் பண்ணலாம், ஆனால் எனக்கு பாரமாயிடும்ல. நான் எத்தனை பேரோட பிரச்சனைமா கேட்க முடியும், புரியுதா? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஸோ பிரச்சனையை கேட்குறது மட்டுமே என்னோடய வேலையாகவும் என்னால் வைக்க முடியாது. அவங்க பேமெண்ட்டே கொடுத்தாலும் எனக்கு அந்த பிரச்சனையை கேட்குற வேலை வேணாம். வேண்டாம். ரைட், நைஸ், ஸோ ஸ்வீட் சார். ஆக்சுவலி இவ்வளோ நேரம் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷ்னல்னு சொல்ல முடியாது, உங்களோட எல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு ஜாலியாக ஒரு ஃபோன் காலில் பேசுகிற மாதிரி ரொம்ப அழகாக பொறுமையாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. எனக்கு தெரிஞ்ச இவங்களுக்கும் இதில் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி. இதே போல் இன்னொரு அழகான நபர்களுடைய வித்தியாசமான சந்திப்போடு சந்திக்கிறேன். ஜாலி டாக்ஸ் வித் யூவா, வித் மீ யுவஸ்ரீ. நன்றி, வணக்கம்.